அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவருமாகிய பவுல் ரோமபுரியில் உள்ள வேத பிரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசனங்கள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திரம் என்று மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டு தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் அழைக்கப்பட்டவர்களாய் உங்களையும் நமது நாமத்து நிமித்தம் சுவிசேஷத்தை கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவர் செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறதுனாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது குறித்து உங்கள் குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் உங்களிலும் என்னிலும் விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காணவாதியா இருக்கிறதுனாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும் படிக்கு உங்களிடத்தில் பலமுறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்கத்தக்கதாக எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனா இருக்கிறது. சுவிசேஷத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தும் பண்ணும்படிக்கு தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் எண்ணத்தையும் உலகம் உண்டாவதற்கு முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயங்கள் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராக்கி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சீசர்களுடைய சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை தொழுது சேவித்தார்கள். அவரோ என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவம் மாற்றினார்கள். அப்படி ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரோதத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமாய் நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு தக்கதாக பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். தேவனை அறிந்தும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகல அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வண்ணத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகித்தனம் பண்ணுகிறவர்களுமாய் அசந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரர்களுமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் வெட்டாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தும் அவைகளை தங்கள் செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்திலும் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். ஆகையால் மற்றவைகளை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவைகளை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளை ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்கு கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரர்களாய் இருந்து சத்தியத்தை கீழ்ப்படியாமல் அநியாயத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவத்துக்கும் வியாகுலமாக உண்டாகவும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
எவர்களை நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்கள். அன்றையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதி சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தாங்களே நியாயப்பிரமாணிகளானார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலே குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனை ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்களிலே எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷன்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தகாரத்தை குறித்து நியாயப்பிரமாண தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதர் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினாலே உபதேசிக்கப்பட்டவர்களாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறுத்தாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்கள் வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறியாமை சத்தியத்தையும் காட்டி சட்டமுடையவனாகவும் என்கிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களை போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரங்களை அருவருக்கத்தக்க நீ கோவில்களுக்குள்ளே கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனப்படுத்தலாமா? எழுதுகிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூசிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளது என்று நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லை என்கிறாயே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்தை கேட்ட நீதிகளுக்கு கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்ன சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனுமா இருந்தால் அவன் வேத எழுத்து விருத்த சேதனம் உள்ளவனா இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறி உன்னை குற்றப்படுத்தும் அல்லவா? அதனால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தின் செய்யப்படி விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுதியிருக்கிறபடி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவர்களை குறித்து புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தின் பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்தில் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? அவருடைய விசுவாசமே தேவனுடைய உண்மையை அவமாகுவோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விலகவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவன் சத்தியவாரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவன் நீதியை விலக பண்ணுகிறது என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதித்தனராக இருக்கிறார் என்று சொல்லுவோமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தின் நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றையும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்குவதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நம்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லுகிறதும் அல்லாமல் நாங்கள் அப்படி போதிக்கிறது எல்லாம் சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே. அப்படி பேசுகிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை தீர்ப்பு நீதியாக இருக்கும். ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் எவ்வளவாகிலும் விசேஷித்தவர்கள் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவுக்கு உட்பட்டவர்கள் என்பதையும் முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரதகுலி, தங்கள் நாவுகள் வஞ்சிகளை செய்கிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாயை சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்களிலிருந்து சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. மேலும் வாய் அவையாவும் அடைக்கப்படவும் உலகத்தால் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவானவர்களாக இருக்கவும் நீதி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லப்படுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அடைகிற அறிவோ நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பட்டும் விசுவாசத்தினாலே பலிக்கு தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்கள் மேல் அது பலிக்கு வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவனை மகிமையாட்டவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவர்கள் இயேசுவிடத்திலே விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குவதற்காகவும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கு கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீதி நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியை பிரமாணத்தினாலேயே அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. அதனால் மனுஷனுடைய நியாயத்தினால் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார் என்று தீர்க்கிறோமே. தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவன், புறஜாதிகளுக்கு தேவன் அல்லவா? புறஜாதிகளும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலே, விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுகிற தேவன் ஒருவரே. அந்தபடியே விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோம். அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமே. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். அப்படியானால் நம்மை தகப்பனாகி ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்படுகிற மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது.
கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எனப்படும். ஒருவர் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவருடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியை இல்லாதவன் தேவனுக்கு நீதிமான் என்னப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், என்னுடைய பாவத்தை கருத்து எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாம் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்போது அவனுக்கு எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாக்கி அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாக விசுவாசிக்கிற யாவரும் நீதியாக எண்ணப்படும் பொருட்டு அவர்களுக்கு அவன் தகப்பனாக இருக்கும் படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, தம்முடைய தகப்பனான ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகி அடிச்சுவடுகளை நடக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும் படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். அடி உலகத்தை சுதந்திரித்து என்கிற வாக்குத்தத்தத்துக்கு ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தை நான் கிடைத்த விசுவாசத்தினாலே வருகிற நீதி கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளாக விசுவாசி வீணாய் போகாமல் வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணத்தை கோபாலத்தை உண்டாக்குவதற்கு நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அதனால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிற பிரமாணத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற சந்ததியாருமா இல்லாமல் நம் எல்லாருக்கும் தகப்பனாகி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உண்மை தகப்பனாக ஏற்படுத்தி எடுத்திருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த மனிதோரை உயிர்ப்பித்த இல்லாதவைகளும் இருக்கிறவர்களோ போல் அழைக்கிறதாகிய தேவனுக்கு முன்னாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதை நம்புகிறதை எதுவில்லாத இன்னும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்த போது தன் சாரீரம் செத்து போன போதும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனாக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லவனானார். ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மருத்துவருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எனப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக கொள்வதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நாம் நம்பியினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரிச்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்தினாலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை விட்டு விடுபட்டாதது. அன்றையும் நான் பெறப்பட்டவர்களாக இருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்கு மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசிக்கிறது போலவும் எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்து போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தனால் பாவம் எனப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு பாவம் செய்தவைகளை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் கிறிஸ்துவின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனினும் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரிக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே ஈவும் அநேகமாமே அதிக பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்தால் உண்டான தீர்ப்பு தேவன் அவனுக்கு ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணிக்குள்ள ஏதுவாகிறது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதிக்கும் தீர்ப்புக்கும் ஏதுவாக இருக்கிறது. எல்லாமும் அவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணமும் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவது என்பதே அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கணிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாகிறது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதியும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெறுகிற இடத்திலே கிருபையும் அதிகமாய் பெறுகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதிமானாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆமென்.
ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தினாலே நிலைக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்தின் மரித்தோரில் இருந்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவராலே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தோரிலிருந்து பாவத்தை நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆதலால் கிறிஸ்துவனுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கு ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்கு பிழைத்திருக்கிறதாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தின் பாவங்கள் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவிப்பதற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கென்று ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவினருக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்கள் மேல் மேற்கொள்ள மாட்டாது. இனி என்ன நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறார்களே அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்களே என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனம் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறதுனாலே பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷனை இருக்கிற அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைகள் உட்பட்டிருக்கின்றாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி அல்ல. அப்படியே போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இன்னும் வேறொருவருடையவராகி தேவனுக்கென்று தனி கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களினாலே பலன் செய்து இப்பொழுது நாம் பழையமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்முடைய கட்டிலிருந்து நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாண பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்ததே அன்றே மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல இச்சைகளையும் என்னில் நடப்பித்து நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்துதான் இருக்குமே. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாக இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு எதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு எதுவானது என்று கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதிலே என்னை கொண்டது. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ? அப்படி அல்ல, பாவம் எனக்கு மரணம் ஆயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பலமுள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு நமக்கு மரணத்தை உண்டாக்குனதினாலே பாவமாகவே விளங்குகிறபடிக்கு அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழ்ப்படியப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்புகிறதே செய்கிறவனாக இருக்க நியாய பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். அதனால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாகிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தை நன்மையாக வாசம் பண்ணுகிறது என்று
நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்ப என்னிடத்தில் இருந்தும் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விருப்பத்தை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. ஆனபடி நான் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்கள் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதில் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு மாமிசத்தினாலே பாவ பிரமாணத்தினாலே ஊழியம் செய்கிறேன். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுப்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்பதை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்துக்கு விடுதலையாக்கி இருக்கிறாற்றே. அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவமாக சாயலாகவும் பாவத்தை போக்க பலியாகவும் அனுப்பினார். மாமிசத்தினாலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தினுடைய நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றைய மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிசத்தை மரண, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியை நிமித்தம் ஜீவன்களாக இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களிலும் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தன்னுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிடிப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைக்காதால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்துக்கு செய்கைகளாலே அளித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிற அதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியாவுடனே கூட சாட்சியிடுகிறார். நாம் பிள்ளைகளாக சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அதனால் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்து வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளை அல்லாமல் வேறொன்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் சிருஷ்டியானது அடிமைக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தப்பட்டிருந்ததுனாலேயான மாயைக்கு கீழ்படுத்திருக்கிறது. ஆக நமக்கு தெரிந்திருக்கிற இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நம்முடனே கூட நம்முடைய சரீரம் மீட்பனாகிய புத்திர சுவீகாரம் அவர்களுக்கு காத்திருக்கிற நம் எல்லாருக்கும் தப்புகிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டுகிறோம். காணப்படுகிறது என்பதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணுகிறதை நம்ப வேண்டும் என்று நாம் காணாத நம்பிக்கையினாலே அது வருகிறதை பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவிடத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கணக்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்து அறிவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்குகிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர்களை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட நாம் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதை படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றச்சாட்டப்படுகிறவர் யார்? தேவன் அவர்களை நீதிமானாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரோடு எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தமும் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நான் நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலங்களானாலும் வருங்காலங்களானாலும் உயிர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியிடுகிறது. மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவருடையவைகளே. ஆமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தவரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். தேவ வசனம் அவமாக போகாது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. அவர்கள் ஆபிரகாம் சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லுகிறதே. அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்றும் ஒருவராலே ரெபெக்காள் கற்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் படிக்கேற்ற அவருடைய தீர்மானம் கிரியினாலே நிலைநிற்கத்தக்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவர்களுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு சொல்லுவோமா? சொல்லக்கூடாதே. அவன் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனே சொன்ன வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. அதனால் எவன் மேல் இரக்கமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடிந்து கொள்கிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றப்படுகிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுகிறாயே. அது எப்படி என்றால், மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்க நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்ன ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? நீ மிதித்த ஒரே களிமண்ணினாலே குயவன் பாத்திரத்தை கனமான பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்துக்கும் பண்ணுகிறானதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனைத்த கிருபாத்தனத்தின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரிவிக்கப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனையாக்க மட்டும் கோபாக்கினை பாத்திரத்தின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருக்கிறதுனாலே உனக்கு என்ன? அவர் யூதரிலும் மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் வந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அது எப்படி? எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிதராயிருந்தவர்களை சிநேகிதர்க்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மரணத்திலேயே இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரசிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருக்கிறார் என்றும் சோதோமை போலாக்கி குமராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலான நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் பிரமாணத்தினாலே கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலும் கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதல் கல்லையும் தவறுதலின் கண்மலையும் சீயோனில் வைப்பேன், அவர்களுக்கு விசுவாசமாய் போனவனோ அவன் வெட்கப்படுவது என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேட்ட வைராக்கியம் அல்ல. இப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தன் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடியால் தேவன் நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாய பிரமாணத்தில் முடிவாயிருக்கிறார். மோசே நியாய பிரமாணத்தினாலே நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளை விளைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாக நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்படும்படிக்கு பரலோகத்திலிருந்து ஏறுகிறவர் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்படும்படிக்கு பாதாளத்துக்கு இறங்குகிறவர் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. என்று இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமில்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்முடைய தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்ப விடாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி காரியங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறதே.
ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து எசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறான். அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லை என்று இருக்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவர்கள் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சாக்களுக்கு அடையாளங்களுக்கும் சொல்லுகிறது. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்களாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் உண்டாக்குவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரியாத கேளாதவர்களே வெளியடங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்துக்கு நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நாமும் ஆபிரகாமின் சந்ததியில் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்டது தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்திலே வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் பலியிடாத 7000 பேர் எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியினாலே உண்டாகிறாது. அப்படியானவென்று கிருபையானது கிருபை அல்லவே, அன்றையும் அது கிருபையினாலே உண்டாயிருந்ததால் அது கிருபையாயிராது. அப்படி என்னவென்றால் அது கிரியானது கிரி அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாளமாக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்னும் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அன்றியும் அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடர்களுக்கான கல்லும் பதிவுகளுமாகப்பட்டது. காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட்டது. அவருடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லுகிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கு இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படியாயிருக்கும். புறஜாதியாகி உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா என்பதனாலே என் இனத்தானுக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்கள் தள்ளுவிடுதல் உலகத்துக்கு ஒப்புதவாக்குதலுக்கு அவர்கள் அங்கீகாரத்துக்கு கொடுத்தல் என்னவா ஆகிறது? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவோ? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இராத கிளைகளும் பரிசுத்தமாக இருக்குமோ? சில கிளைகள் முழுக்கி போடப்பட்டிருக்க காட்டொலிவு மரமாகிய நீ அவைகளில் இருந்து இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட ஒளிவு மரத்தின் வேருக்கு சாராத்துண்டு உடனே பங்காளியாக இருக்கிறது அல்லவோ? ஆனால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிளை முறிக்கப்பட்டு போயிட்டு என்று சொல்லுகிறாயே. நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறிக்கப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டுமை சிந்தி அறியாமல் பயந்தது. சுபாவாக்கினிகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தாள். அது அந்தபடியே நிலைத்திருக்கிறபடியால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றையும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைத்திருக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டி ஒழுகும் ஒளிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாக நல்ல ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளையினாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயமாவே அல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருக்கும்படிக்கு ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவென்றால் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்கு கடினமான உண்டாயிருக்கும். இந்த பிரமாணம் இஸ்ரவேலருக்கு ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள், சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார்கள் என்றும் நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்கள் முன்னே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைப்புக்கு மாறாதவைகளாலே. அதனால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படிதலுமாய் இனால் இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியும்படியாக இருந்து உங்களுடைய இரக்கத்தினால் இரக்கம் பெற்றவர்கள். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்க தேவன் எல்லாரையும் கீழ்ப்படுத்தினதுக்குள்ளே அடைந்து போவோமாக. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளை ஆளும் எவ்வளவு என்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு உண்டை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நியாய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக்குறதினாலே மறுரூபமாக்குங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தினாலே அநேக அவயவங்களிலும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்களுடையவர்களானபடினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்கத்தக்க சொல்ல கடவான். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதகத்திலும், புத்தி சொல்லுகிறதிலும் தடுத்திருக்க கடவான். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவான். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவான். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவான். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமை வெறுத்து நன்மை பகிர்ந்து பற்றிக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தினாலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கவே அன்றி சபையாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுவுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்கி உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடாமல் அன்றையும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனாலே அக்கின் தணலை அவன் தலை மேலே குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு. ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். என்னவென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரிகளுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினைகளை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரிகளுக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருது வாய்ப்பிடித்து இருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரிகளை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதீர்கள். இதனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்று இந்த கற்பனைகள் வேறு எந்த கற்பனைகளையும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஒரே வார்த்தையினாலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையா என்று நாம் காலத்தில் அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசத்தின் போது இரட்சிப்பு சமயமாயிருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு அதிக சமயமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனங்களும் காம விகாரங்களும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பலிகளிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிசி இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கருத்தனாகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயாமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனம் மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அப்பமா என்னாதிருப்பானாக. புசியாது இருக்கிறவன் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவன் வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானிக்கு அவன் உத்தரவாதி. அவன் நிலைத்திருக்கிறான். தேவன் அவனை நிலைநிறுத்திருக்க வல்லவராக இருக்கிறான். அன்றையும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளையும் விசேஷித்தவன் என்கிறான். வேறொரு எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்துடையவனாக இருக்கிறான்.
நாளை விசேஷித்துக்கிறவன் கருத்திற்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கருத்திற்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கருத்திற்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவன் கருத்திற்கென்று புசியாதிருந்து தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம் ஒருவரிலும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவன் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கருத்திற்கென்று பிழைக்கிறோம், நாம் மறித்தாலும் கருத்திற்கென்று மறிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கருத்துடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவ மரித்தோர் மேலும் ஜீவனுடன் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீங்கள் சகோதரன் குற்றவாளியாக இருக்கிறது என்ன? நீ உன் சகோதரன் அற்பமாக எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அதன்படி முழுக்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மேல் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒரு குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவரும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னில் தீட்டுள்ளது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவனே அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரன் விஷயம் உண்டாக்கி நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவன் போஜனத்தினாலே கெடுகாதே. நீ கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தாரே, கிறிஸ்து அவனுக்காக மறித்தாரே. உங்கள் நன்மை தூசிக்கப்படாத இடக்கூடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவி உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷராலே அங்கீகரிக்கப்பட்டவமா இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அந்யுன்ய பக்தியிலும் உண்டாக்கத்தக்கதாகவும் நடக்க கடவும். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியைகளை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடர் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எந்த ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுதலுக்காவது பலவீனப்படுத்துவதற்காவது எதுவாயிருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நாம் எல்லாரும் நிச்சயித்த காரியத்தை தன்னை குற்றவாளியாகத்தக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுதாயப்படுத்தவனை அர்ச்சித்து அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் அக்கறைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராதது யாவும் பாவமே. ஆமே. ரோமருக்கு எழுதிய நிருபம் 15வது அதிகாரம். அன்றையும் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படிக்கு அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவான். கிறிஸ்துவும் நமக்கே பிரியமாய் நடக்காமல் உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தையை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முன்பாக எழுதியிருக்கிறவர்களும் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒருவராய் வாயினாலே மகிமைப்படுத்துகிறதற்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை அனுகிரகம் செய்கிறார். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாகும் படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சேதனம் உள்ளவர்கள் ஊழியக்காரர் என்றும் புறஜாதியாலும் இரக்கம் பெறாதிருந்தும் நிமித்தம் தேவன் மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறது என்று அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறியும் பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீத பாடுகள் எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்றிருக்கிறார். மேலும் புறஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் மேலும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாக இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பசுத்தாவி பலவீனத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரர்களே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவியல் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, ஒரு ஜாதியார் பள்ளி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பள்ளியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து பொது ஜாதியானுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாக பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியத்தோடு எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவனை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதியார் வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியும் பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலவீனத்தினாலும் தேவ ஆவின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை செய்ததும் அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் எல்லரியா தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசவிக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருவதற்கு இதனாலே அநேக தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசையினாலே எனக்கு இடமில்லாதபடினாலும் உங்களிடத்தில் வரும்படிக்கு அநேக வருஷம் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்துக்கு உங்கள் வழியை நடத்தப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். இப்போது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்கு சிலர் பொருள் சகாயம் செய்ய விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறதாவது நல்லது என்று எண்ணினார்கள்.
இப்படி செய்கிறதுக்கு அவர்கள் கடனாளியும் இருக்கிறார்கள். இப்படி என்றால் புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளின் பங்கு பெற்று சரீர நன்மைகளுக்காக அவர்கள் உதவி செய்ய இவர் கடனாளியாக இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைய வெற்றி இந்த பலனை அவர்கள் கையில் பத்திரமாக ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாக ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சம்பூர்ணமாய் ஆசீர்வாதத்தோடு வரும் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரரே, வேசித்தனத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படியாகவும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக செய்ய போகிற தர்ம சகாய அவர்கள் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். கெங்கரியா ஊர் சபை ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெப்பேயாளை நீங்கள் கருத்திற்குள் பரிசுத்தவான்கள் ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்ய அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதனை நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கு எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகி பிரிசிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் புராணனுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபை எல்லாரிலும் நன்றாய் அறிந்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்னேத்தை வாழ்த்துங்கள். எனக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தைய கிறிஸ்துக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிற அன்ட்ரோனியையும் யூனிக்னியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடு உடன் வேலையாகிய உர்வாலையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்போலோவையும் வாழ்த்துங்கள். அரிஸ்தோட்டேயுவின் வீட்டாரையும் வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய ஏரோதியோனையும் வாழ்த்துங்கள். நர்கிசுவின் வீட்டாரிலே கடத்தப்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டு பிரியமான பெர்சியாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிரியாவையும் பிளெங்கோவானையும் எர்மாவையும் பற்றி பிளேபோவையும் எர்மோவையும் அவர்களோடு கூட சகோதரரையும் வாழ்த்துங்கள். பிளேயாலையும் யுலியாலையும் நெர்னியாவையும் அவருடைய சகோதரியையும் ஒலிபாவையும் அல்கோலானிருக்கிற பரிசுத்தவான்களையும் வாழ்த்துங்கள். ஒருவர் பரிசுத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபை உங்களை வாழ்த்துகிறார்கள். அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளை இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனத்தினாலும் இச்சக பேச்சினாலும் கவடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிந்த யாவருக்கும் தெரிந்திருந்து ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைகளுக்கு ஞானிகளும் தீமைகளுக்கு பேரிகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். என்னுடைய வேலையாகிய தீமோத்தேயும் என் இனத்தானாகிய லூகியும் யாசோவும் சோசிபாத்தாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தேவப்பிரிவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரிக்கிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவார்த்தியும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆதி காலம் முதல் அடங்கி இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியப்படும் பொருட்டு அவர்கள் அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமா இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.